தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது. அந்த பெரிய கோவிலை விட பழமையான ஒரு கட்டிடம் ஜப்பான்ல இருக்கு. 122 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தை கட்டி 1300 வருடங்கள் ஆகுது. இப்போ வரைக்குமே இந்த கட்டடத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது. பரவாயில்லையே, பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு யோசிச்சோம்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த கட்டடம் ஜப்பான்ல இருக்கு. இப்போ நமக்கே நல்லா தெரியும் ஜப்பான்ல அளவுக்கு அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு. அதுலேயும் குறிப்பா இந்த கட்டடம் இருக்கக்கூடிய பகுதியில் ரிக்டர் ஸ்கேல்ல 7 அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை விட அளவுக்கு அதிகமான நிலநடுக்கங்கள் 46 முறை பதிவாயிருக்கு. ஆனால் அந்த எந்த நிலநடுக்கம் அப்பவும் இந்த கட்டடத்துக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படல. அதே எப்படி இத்தனை 100 ஆண்டுகள் தாண்டி இவ்வளோ நிலநடுக்கத்தையும் தாண்டி ஒரு கட்டடத்தால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு குச்சி தான் மிக முக்கியமான பாதுகாப்பாக இருக்குது. அதுதான் எல்லா நிலநடுக்கத்தப்பையும் இந்த கட்டடத்தை காப்பாற்றிட்டு இருக்கு. அப்படி என்ன குச்சி அது? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி கட்டடங்களை பகோடாஸ் அப்படின்னு சொல்றாங்க. புத்த மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி கட்டப்படுது. இப்போ இதோட வரலாறை பார்த்தோம்னா அது இந்தியாவில இருந்து ஆரம்பமாகுது. ஏன்னா இந்தியாவில் புத்த மதம் உருவாகி அது சைனா வழியா மற்ற கிழக்காசிய நாடுகளுக்குலாம் போய் சேருது இல்லையா. அப்படி போய் சேரும்போது அந்த சமயத்தில் இந்தியாவில் ஸ்தூபா அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிரபலமா இருக்கு. எப்படி புத்த மதம் மற்ற நாடுகளுக்கு போய் சேர்ந்துச்சோ அதே மாதிரி கூடவே இந்த ஸ்தூபா ஸ்ட்ரக்சரும் மற்ற நாடுகளுக்கு போய் சேருது. ஆனால் அப்படி போய் சேர்ந்தது ஒவ்வொரு நாட்டிலையும் அங்க காலநிலை எப்படி இருக்கு, நில அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த ஸ்தூபா நிறைய மாற்றங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. அப்படிதான் இந்த பகோடாஸ் உருவாகுது. இப்ப சைனா, ஜப்பான் மாதிரி நிறைய நாடுகள்ல இந்த பகோடாஸ் பார்க்கப்பட்டாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏத்த மாதிரி சில மாற்றங்களை அதுல உருவாக்குறாங்க. அதுல ஜப்பான்ல நிலநடுக்கங்கள் அதிகமா ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதை சமாளிக்கிற விதமா நிறைய மாற்றங்களை அதுல உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்த்து தான் இந்த பகோடாஸை இத்தனை 100 ஆண்டுகள் தாண்டியும் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்க வச்சிருக்கு. இதுல நம்ம ஆரம்பத்துல பார்த்தது ஹோரியூஜி டெம்பிள் அப்படிங்கிற பகோடா உலகத்தோட ரொம்ப பழமையான பகோடாவா இதுதான் இருக்கு. ஜப்பானுடைய நாரு பிரிஃபெக்சர் அதுல இகாருகா அப்படிங்கிற ஊர்ல தான் இதை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல மாநிலங்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஜப்பான்ல பிரீஃபெக்சர் அப்படிங்கிற பிரிவு இருக்கு. 607வது ஆண்டுல தான் இந்த பகோடாவை முதல் முறையா கட்டுறாங்க. அப்படி கட்டி கொஞ்ச நாட்கள்லயே அது மின்னல் தாக்கி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பகோடா முழுக்க மரத்தால மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. மின்னல் தாக்கி அது பாதிக்கப்பட்டதுனால மறுபடியும் அதே இடத்துல அதே மாதிரி ஒரு பகோடாவை கட்டுறாங்க. அந்த பகோடா தான் இத்தனை 100 ஆண்டுகள் தாண்டியும் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது. ஓகே, வரலாறு பார்த்தாச்சா. இப்போ இதோட கட்டுமானத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஒரு குச்சியால தான் ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு சொல்லலையா, அது என்ன கதை அப்படிங்கறதை நம்ம போக பார்ப்போம். ரொம்ப சின்ன விஷயத்துல கூட கவனமா பிளான் பண்ணி கட்டியிருக்கிறதுனால தான் இந்த பகோடா இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்கா நிக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பகோடாஸ்ல நீங்க ஹோரியூஜி பகோடா மட்டும் இல்லாம பெரும்பாலான பகோடாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள மக்கள் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஏரியாவையும் தாண்டி அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த கூரை இருக்கு இல்லையா, அது ரொம்ப நீளமா கட்டி வச்சிருப்பாங்க. இது அழகுக்காக அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்னன்னா, இப்போ ஒரு நார்மலான கட்டிடம் இருக்கு, அந்த கட்டிடத்துக்கு மேல ஒரு கூரையை கட்டி வச்சிருக்காங்க. அது இவ்வளவு நீளமா இழுத்து கட்டாம ரொம்ப சுருக்கியே கட்டியிருக்காங்க அப்படின்னா அங்க மழை அதிகமா பெய்யுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த கூரை வழியா தண்ணி எல்லாமே கீழே விழுகும். அது எங்க விழுகும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனுக்கு பக்கத்திலேயே விழுகும். அப்ப அங்க தண்ணி அதிகமா தேங்க அது கீழே இருக்கக்கூடிய மண்ணையும் ஃபவுண்டேஷனையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவங்க இந்த ஹோரியூஜி பகோடால ரொம்ப நீளமா அந்த கூரையை அமைச்சிருக்காங்க. அதனால தண்ணி அந்த கூரை வழியா வழிஞ்சு ஓடும் போது ஃபவுண்டேஷனுக்கு பக்கத்துல இல்லாம கொஞ்சம் தள்ளியே அது விழுந்து அந்த ஃபவுண்டேஷன்ல எந்த பாதிப்பும் ஏற்படாம அது பார்த்துக்குது. அடுத்து லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதுக்கு அந்த கட்டடம் மொத்தம் 5 மாடி இருக்கு இல்லையா, அந்த 5 மாடிலையும் ஒவ்வொரு மாடி ஏற அந்த கட்டடத்தோட அகலத்தை குறைச்சிக்கிட்டே போறாங்க. இப்படி பண்றது மூலமா அந்த கட்டடத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட கீழ்த்தளத்திலே மெயின்டைன் ஆகுது. இப்போ ஒரு நின்றுட்டு இருக்க பொருள் எப்ப கீழே விழுகும், ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை தாண்டி அந்த பொருள் சாயும் போது அது கீழே விழுந்துரும். அப்படி பார்க்கும்போது இந்த பகோடாவோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவங்க கீழே தான் மெயின்டைன் பண்றாங்க. அப்போ ஒரு பூகம்பமோ இல்லைன்னா ஒரு அதிகமான காத்தோ வீசினாலும் கூட இந்த பகோடாவால அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை தாண்டி சாய முடியாது அப்படிங்கிறதுனால இது அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழுகாது. அதனால இதுக்கு எந்த பிரச்சனையும் அந்த பூகம்பத்தாலேயே காத்தாலே ஏற்படுறது இல்லை. அடுத்துதான் ரொம்ப முக்கியமான விஷயம், 122 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துல ஆணி அடிச்சு ஒரு பாகத்தையும் இன்னொரு பாகத்தையும் கனெக்ட் பண்றதை முடிஞ்ச வரை அவங்க ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் இடையில நம்ம ஆணி அடிக்கும் போது அது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான பிணைப்பு ஏற்பட்டு அது ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்படி ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஆணி அடிக்கிறத முடிஞ்ச வரை தவிர்த்துட்டு இங்க இன்டர்லாக்கிங் முறையில ஒன்னையும் இன்னொன்னையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது, அந்த நிலநடுக்கம் கொஞ்சம் மைல்டான நிலநடுக்கமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பில்டிங்க்கு பெருசா எந்த பாதிப்பும் ஏற்படாது, ஏன்னா ரொம்ப அசைய போறது இல்லை. ஆனா அதுவே ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த மொத்த ஸ்ட்ரக்சருமே அந்த பக்கமும் இந்த பக்கம் அப்படியே அசைய ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்திலே அதோட ஸ்டெபிலிட்டி கெட்டு போய் அது மொத்தமா கீழே விழுந்துரும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஹோரியூஜி கட்டடத்துல இன்டர்லாக்கிங் முறையை கையாண்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா
இப்போ நீங்க ஒரு 2 பொருளை ஆணி அடிக்கிற மாதிரியே அந்த ஒட்டுமொத்த கட்டிடத்திலையுமே எல்லாத்தையும் ஆணி அடிச்சு கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒட்டுமொத்தமா ஒரே ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. அப்போ ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் போது ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருமே சேர்ந்து அசைஞ்சு அதுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. ஆனா இங்க இன்டர்லாக்கிங் முறையை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராலையுமே தனியா செயல்பட முடியும். இதை தான் ஸ்னேக் டான்ஸ் தியரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பாம்பு எப்படி நகரும்? பாம்போட முன்பாகம் ஒரு பக்கம் இருக்கும், நடுபாகம் ஒரு பக்கம் இருக்கும், பின்பாகம் ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரே பாம்பு தான், ஆனா நகரும் போது ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஹோரியூஜி இன்டர்லாக்கிங் முறையில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நிலநடுக்கம் ஏற்படுறப்போ அதுல 5 மாடி இருந்தாலும் ஒவ்வொரு மாடியும் ஒவ்வொரு திசையில அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு. இது கூடவே இதுல சின்பஷீரா அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த சின்பஷீரா தான் நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அந்த குச்சி தான் அந்த பகோடாவை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குச்சிக்கு தான் சின்பஷீரா அப்படின்னு பேர். அதுவும் சேர்ந்து தான் இந்த கட்டடத்தை காப்பாத்திட்டு இருக்கு. ஹோரியூஜி பகோடாவோட சென்டர்ல, அதாவது அதோட மையத்தில் தான் இந்த சின்பஷீரா இருக்கும். கீழே பேஸ்மெண்ட்ல இருந்து டாப் ஃப்ளோர் வரைக்குமே அது போகும். ஆனா என்னதான் மொத்த நீளத்துக்கும் அது போனாலும் எல்லா இடத்துலையுமே அந்த பகோடாவோட கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சில முக்கியமான இடத்துல மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பேஸ்மெண்ட்ல அது போகுது இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்ல தரையோட அப்படியே ஊண்டி வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கீழே ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ள இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அப்படி குழிக்குள்ள அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் போது இந்த சின்பஷீராவாலையும் அந்த பக்கமும் இந்த பக்கமா நல்லா ஈஸியா அசைஞ்சு கொடுக்க முடியும். ஏற்கனவே என்ன பார்த்தோம், நிலநடுக்கம் ஏற்படும் போது ஒவ்வொரு மாடியும் ஒரு பாம்பு மாதிரி வேற வேற திசையில அசையும் பார்த்தோம் இல்லையா, அதோட சேர்த்து இந்த சின்பஷீராவும் அசையும். இப்போ ஒரு அளவுக்கு அதிகமான நிலநடுக்கம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டடம் ரொம்பவே அதிகமாக அசையும் இல்லையா, இந்த சின்பஷீராவையும் கட்டடத்தையும் நம்ம ஏற்கனவே ஒரு சில இடங்களில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அங்க உருவாகக்கூடிய அதிகப்படியான அந்த அதிர்வுகளை இந்த சின்பஷீரா தனக்குள்ள வாங்கி வச்சுக்கிட்டு அது இந்த கட்டடத்தோட அதிர்வுகளுக்கு எதிர் திசையில அந்த பக்கமா இந்த பக்கமா அசைஞ்சு அந்த அதிர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொடுக்கும். இப்படிதான் இந்த ஹோரியூஜி பகோடா தன்னைத்தானே இத்தனை வருஷங்களா இவ்வளவு நிலநடுக்கங்கள்ல இருந்து காப்பாத்திக்குது. இது கரெக்ட் தானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இதே மாதிரியான ஒரு மாடலை மரத்தால செய்யறாங்க. ஒரிஜினல் பில்டிங்ல எப்படி ஆணி அடிக்கிறத கம்மி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரியே இங்கேயுமே இன்டர்லாக்கிங் முறையில் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு நிலநடுக்கம் உருவாகிறப்போ என்ன மாதிரியான அதிர்வுகள் ஏற்படுமோ அதே அதிர்வுகளை செயற்கையா உருவாக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அந்த மாடல் அந்த பக்கமா இந்த பக்கமா அசைஞ்சதே தவிர ஒட்டுமொத்தமா அது கீழே சரிஞ்சு விழுகவே இல்லை. இது மூலமா கன்ஃபார்ம் பண்றாங்க, ஓகே இந்த விஷயங்கள் தான் இருக்கு, இது மூலமா தான் இந்த பகோடாஸால இவ்வளவு வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா நிக்க முடியுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் இந்த ஹோரியூஜி பகோடால மட்டும் இல்லாம ஜப்பான்ல இருக்கக்கூடிய மற்ற பகோடாஸ்லயுமே கூட இதே விஷயங்களை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால தான் மற்ற பகோடாஸுமே கூட இதே பகோடா மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இத்தனை நிலநடுக்கங்களை தாண்டியுமே நிக்குது. இப்போ இதெல்லாமே ஆதி காலத்துல கட்டப்பட்டது. இப்போ சமீப காலங்களிலுமே அதே மாதிரி ஜப்பான்ல நம்ம பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதுலயும் குறிப்பா இப்போ இந்த பகோடாவை பொறுத்த வரைக்கும் இதுவாவது 122 அடி, அதாவது 35 மீட்டர் தான். இதை விட 20 மடங்கு அதிகமா 600 மீட்டர் உயரத்துல அங்க ஜப்பான்ல ஒரு கட்டடம் கட்டினாங்க, டோக்கியோ ஸ்கை ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம புதுசா எதுவுமே யோசிக்க தேவையில்லை, ஏற்கனவே அவங்க நாட்டுடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்களோ அதையே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே அதே மாதிரி ஒரு சின்பஷீராவை அந்த பில்டிங் நடுவில் வச்சுட்டாங்க 375 மீட்டருக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய முதல் 125 மீட்டருக்கு அந்த சின்பஷீரா நகரவே நகராது, நல்லா ஸ்ட்ராங்கா அந்த பில்டிங்கோட ஃபிக்ஸ் ஆயிருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 250 மீட்டர் இருக்கு இல்லையா, அங்கதான் அது அந்த பக்கமா இந்த பக்கமா அசையும். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்லையுமே அவங்க அப்படியே கனெக்ட் பண்ணி விடாம அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃப்ளூயிட் டேம்பர்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை அதில் இன்ஸ்டால் பண்றாங்க. இந்த ஃப்ளூயிட் டேம்பர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ள ஃப்ளூயிட்லாம் இருக்கும். அப்போ ஒரு அதிர்வு ஏற்படும் போது அந்த ஃப்ளூயிட் அந்த பக்கமா இந்த பக்கமா அசைஞ்சு அந்த அதிர்வுகளை தனக்குள்ள வாங்கி வச்சுக்கிட்டு, எப்படி நம்ம ஹோரியூஜில சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்க அந்த அதிர்வுகளை தனக்குள்ள வாங்கி வச்சுக்கிட்டு அது காப்பாத்திடும். இது போக மேல 250 மீட்டருக்கு நம்ம எந்த கனெக்ஷனும் இல்லாம ஃப்ரீயா தான் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அங்கே அந்த சின்பஷீராவால நல்லா அந்த பக்கமா இந்த பக்கமா அசைஞ்சு கொடுக்க முடியும். அப்போ அவ்வளோ பெரிய கட்டடத்தை இந்த சின்பஷீராவால ஈஸியா காப்பாத்திட முடியும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஜப்பான் என்னதான் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து அடாப்ட் ஆகிட்டே இருந்தாலுமே கூட அவங்களோட முன்னோர்கள் செஞ்சு வச்ச சில விஷயங்களை எடுத்துட்டு வந்து அதை அடாப்ட் பண்ணி அதுல நிறைய மாற்றங்கள் பண்ணி தான் அவங்களோட ஒட்டுமொத்த நாட்டையுமே அவங்க இப்போ வரைக்கும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜப்பான் மாதிரியே டெக்னாலஜில அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நாடுனா அது சைனா. சைனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா ஒரு டேம் கட்டினாங்க. அதுவும் ஏதோ சின்ன டேம்லாம் கிடையாது, 2.3 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேம். இன்னைக்கு தேதியில உலகத்தோட மிகப்பெரிய டேமாவும் இதுதான் இருக்கு. அதே மாதிரி அந்த தண்ணியில இருந்து கரண்ட் உற்பத்தி பண்ணுவாங்களே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அதுலயுமே இந்த டேம் தான் ரொம்ப அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய பவரோட இருக்கு. சரி, நல்ல விஷயம் தானே, எப்போ வேணுமோ தண்ணியை மக்களுக்கு கொடுத்துக்கலாம், கரண்ட் நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுல ஒரு முக்கியமான சிக்கல் ஏற்பட்டுச்சு. என்னன்னா அந்த சிக்கல் அந்த டேமை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லைன்னா அது இருக்கக்கூடிய சைனாவுக்கோ மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பூமிக்கே அந்த சிக்கல் உருவாச்சு. அது என்னன்னா அந்த டேமை கட்டி அதுல தண்ணியை தேக்கி வச்சதுக்கு அப்புறமா அது பூமியோட சுழற்சி வேகத்தையே கம்மி பண்ணிடுச்சு. அதேபடி அந்த டேம் என்னதான் பெருசாவே இருந்தாலும் பூமிங்கிறது ரொம்ப 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 பெருசு இல்லையா, அவ்வளோ பெரிய பூமியோட சுழற்சி வேகத்தை எப்படி ஒரு டேமால கம்மி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிஜமாலே நடந்திருக்கு. அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு. அது என்னென்ன, அது உண்மையா அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு டீடைல் வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு
அதுக்கான லிங்க் நான் சைடில் தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.